நீங்கள் செய்கிற தவறு. மீண்டும் மீண்டும் அந்த தவறுகளை நீங்கள் விலைவாசி உயர்வுக்காண்டிய வேலைகளை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு தண்டனை இறைவன் கொடுப்பான். இந்த ஏழை மக்கள் எத்தனை மக்கள் கஷ்டப்படுறோம். அரபு கண்ட்ரி வெளிநாட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறோம். சாப்பாடு கேண்டீன் சாப்பாடு சாப்பிட முடியலை தெரியுமா? இந்தியா துறவர்கிட்ட எல்லா ஒர்க்கரும் போய் முறையிட முடியாது. அது மாதிரி ஒரு தற்போதைய சூழ்நிலையில் இந்தியாவில் ஒவ்வொரு டிஎன்சி கொள்முதல் நெல் கொள்முதல் இடத்துல சாப்பாடு எத்தனை மக்கள் கஷ்டப்படுறோம். உங்கள் நாட்டை விட்டு பிற நாட்டுக்கு ஏன் சார் அனுப்புகிறீங்க? என்ன காரணம், என்ன ரீசன்? உங்கள் நாட்டில் எல்லா வளமும் இருக்குது. 1946 சுதந்திரம் நடந்த சார். சிவாஜி சார் ஆல்சோவா வீரபாண்டி கட்டபொம்மன் the movie you understand, you அலிபாப் மேன். நம்ம நாட்டு மக்கள் ஏன் அடுத்த நாட்டுக்கு ஏன் வேலைக்கு போகிறாங்க, என்ன காரணம், என்ன ரீசன் அப்படிங்கிறத ஆராய வேண்டியது இந்திய தூதரமும் ஒரு சிஎம்மோட ஒரு பிரதமருடைய ஒரு வேலை. ஏன் நீங்கள் கரெக்டாக அந்த டைமில் நீங்கள் செய்யலை, என்ன காரணம்? உங்களுடைய ஃபால்டெக்ஸி உங்களை வேலை நீங்கள் சரியாக செய்யலை, அதான் ரீசன். அப்படிங்கும்போது ஒவ்வொரு இந்தியரும் ஏன் வெளிநாட்டுக்கு போகிறாங்க, என்ன ரீசன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம நாட்டில் நம்மளே ஊழல் பண்ணி எல்லாமே செஞ்சிடலாம், எல்லாம் நம்மளே மட்டும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினச்சால் அது கடவுள் ஒருவன் இருப்பான், அவனை பாருங்கள். ஆனால் தண்டனை உண்டு. நான் தப்பு செய்தாலும் நீங்கள் தப்பு செய்தாலும் தண்டனை உண்டு. ஏழை மக்களுக்கு விலைவாசியை இந்த அளவுக்கு ஏற்றக்கூடாது. ஏற்றி வச்சது யாருங்கிறது கடவுள் தெரியும். எவ்வளோ நாட்டுக்கு நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, பருப்புலேருந்து, அரிசியிலேருந்து, உளுந்துலேருந்து, ஆயிலேருந்து, எவ்வளோ கம்பெனி டிரான்ஸ்போர்ட்டு இந்தியாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் இவ்வளோ கம்பெனி இருக்கும்போது இதில் வர்ற லாபம் இவ்வளோ இதிலேருந்து வர்ற லாபம் எங்கே இருக்குது? இதனோட லாபம் எங்கே? மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? இது அன்றாட ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மருந்தும் அதனோட லிங்கம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்க. டிரான்ஸ்போர்ட்டுடைய வவுச்சரு எல்லாமே நீங்கள் ஹேண்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் இந்த வெளிநாட்டுக்கு வர வேண்டிய காரணம் இல்லை. சரிங்களா? கொஞ்சமாக உங்களுடைய சேலரி எவ்வளோ கம்மியாக இருக்கா, சிஎம் சார்கிட்ட சொல்லுங்கள், அவங்க ஏற்றுவாங்க. நாங்கள் எப்படி வெளிநாட்டில் எங்களோட முதலாளி சூப்பர்வைசர் சொல்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். இந்த விலைவாசியை ஏற்றுனதுக்கு நீங்கள் பனிஷ்மெண்ட்டு மக்கள்கிட்டேருந்து ஒரு தீர்வு காணுப்பிய. இன்றைக்கி நான் வீடியோ போடுறேன், தப்பு இல்லை. இந்த விலைவாசி ஏற்றுறது ஓட்டு போடுறது நாங்கள், விலைவாசி ஏற்றுறது நீங்கள். என்ன காரணம், ரீசன்? நீங்கள் பண்ணுற, நாங்கள் உழைக்கிறோம், வயக்காட்டில் நடவு நடுறோம், களை பறிக்கிறோம், எங்களுடைய ஃபேமிலியே கஷ்டப்படுது. நீங்கள் என்ன உரம் வாங்கி கொடுத்தீங்களா? ஒரு சோறு ஒரு டீ வாங்கி கொடுத்தீங்களா? எதுவுமே செய்யலை. மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறீங்க? அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு ஒரு டிஎன்சிக்கு ஒரு நெல் வரும்போது, ஒரு பருப்பு வரும்போது, ஒரு எள்ளு வரும்போது, இதுதான் உங்களுக்கு காசு அப்படின்னு கொள்ளையடித்து இவ்வளவு கொள்முதல் பண்ணி வெளிநாட்டுக்கு நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. இந்த வெளிநாட்டுக்கு நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது சிஎம் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய விஜய் சார் அவர்கள் இந்த வெளிநாட்டில் ஒவ்வொரு பொருளும் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அதனுடைய வரி எவ்வளவுங்கிறத நீங்கள் கண்காணிக்கணும். இதனுடைய வரி எவ்வளவு, மக்களுக்கு எவ்வளோ வரி போய் சேருது, இதில் உள்ள எவ்வளோ கொள்முதல் பண்ணுறோம் அப்படிங்கிறத சிஎம் சார் தயவுசெய்து நீங்கள் அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, தட்ஸ் ஆல். உண்மை யாரும் சரியாக ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இந்தியாவில் யாருமே, தமிழ்நாட்டிலே யாருமே இது மாதிரி செய்யவில்லை என்றால் நல்ல ஒரு நடைமுறை. எம்ஜிஆர் தலைவர், பேரறிஞர் அண்ணா இவர்களாம் வாழ்ந்தார்கள். பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பார்கள். இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன? பசிக்கிறவன் சாப்பிட்ற சாப்பாடை பிடுங்கி சாப்பிட்றார்கள். இதுதான் நடக்கிறது உண்மை. இந்த வேலையை
எம்ஜிஆர் காலத்திலையும் செய்யலை, அறிஞர் அண்ணா காலத்திலையும் செய்யலை, பெரியார் காலத்திலையும் செய்யலை. அவருடைய வேலையை சரியாக செய்தார்கள். அவருடைய வேலையை சரியாக செய்தார்கள். இதை கடைப்பிடிக்கவில்லை என்றால் அடுத்து விலைவாசியை உயர்த்தப்பட்டவர்கள் அவருடைய பிரதிநிதி சிஎம் யாராக இருந்தாலும் ஏழை மக்கள் ஒவ்வொரு வயக்காட்டிலையும் கஷ்டப்படுறவங்களுக்கு நடும்போது களைப்பறிக்கணும். விலைவாசியை ஏற்றுற சிஎம் ஆல்சோ ஐ ஆல்சோ வெரி ஹார்ட் ஒர்க்கிங். ஓகே, யார் வேலை கஷ்டப்படுறவங்க ஏழை மக்களுக்கு காப்பி சாப்பாடு எல்லாமே வேலை செய்யணும், பணிவிடை செய்யணும். விலைவாசியை ஏற்றினவர்கள் நான் கொடுக்குற தண்டனை. இந்தியன் ஆர்மி போலீஸ். ஜெய்ஹிந்த்.